ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து என்னோடய சேல்ஸுக்காக ஆக்சுவலாக நான் கொஞ்சம் ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். எங்கே ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாண்டியன் ஸ்டோரு டி நகரில் தான் ஆக்சுவலாக வாங்கியிருந்தேன். நிறைய பேருக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குது, எந்த மாதிரி ரேட்டில் கொடுத்துட்ருக்காங்க, ஸோ அந்த மாதிரிலாம் சில பேருக்கு தெரியாது. ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காகவும், நான் போய் பார்த்ததும் எப்படி இருந்துச்சு, அங்கே எப்படி வெல்கம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியும் தெரிஞ்சு உங்கள்கிட்ட சொல்லாமேன்னு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த கடை வந்து எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் உங்களை மாதிரி தான் ஆன்லைனில் பார்த்து ரொம்ப ஹைப் கொடுத்துருந்தாங்க இந்த கடைக்கு. சரி நானும் போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கடைக்கு நான் வந்து போயிருந்தேன். அங்கே வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத மட்டும்தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அங்கே வந்து எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாங்க, இது ஒர்த்தா இல்லையா அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவிலும் காட்டுறேன். இப்போ நான் என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இல்லை பெனிஃபிட்டும் சொல்கிறேன். ஸோ அங்கே போய் நான் எக்ஸ்பீரியன்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் இந்த குந்தன் ஸ்டோர் தான் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா கிராம் பார்த்திங்கன்னா 30 ரூபா, அதாவது 30 கிராம் இருக்குது இதில். ஆனால் எவ்வளோ ரேட் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 45 ருபீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது ஒர்த்தா அப்படி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் ஓன்ஸ் இப்போ என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறேங்க அப்படின்னா இதை நீங்கள் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் உங்களுக்கு. ஸோ ஆல்ரெடி நீங்கள் போயிட்டு நீங்கள் வாங்கியிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இது வந்து நான் வாங்கியிருந்தேன். இது 45 ருபீஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ பின்னாடியே வந்து நம்மளுக்கு போட்டிருப்பாங்க என்ன விலை அப்படின்றது மேக்ஸிமம். ஸோ நான் எனக்கு கொஞ்சம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஆனால் 40 ரூபான்னு இந்த இது போட்டிருந்தாங்க. ஆனால் அதுக்கு கீழே எதுவுமே இல்லைங்க. ஸோ எல்லாமே நான் 40, 45 அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் வெப்சைட்லேயும் பார்த்தேன். ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கம்மியாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ பேக் சைடில் நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க எவ்வளோ விலை அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இது நான் இப்போ நான் வாங்கியிருந்தேன். இது காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபோன் சார்ம்ஸ் வந்து வாங்குவோங்கள, அதை வந்து மெட்டீரியலுக்கு வந்து வாங்கியிருந்தேன். அதாவது இது போடுறதுக்காக வாங்கியிருந்தேன். அதோட ரேட்டும் இதில் போட்டிருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி. ஸோ இது ஒர்த்தா இல்லையான்னு எனக்கு சத்தியமாக நான் யூஸ் பண்ணிட்ட பிறகு தான் தெரியும். இதுக்கு முன்னாடி நான் வெப்சைட்டில் தான் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ எல்லாருமே ஹைப் கொடுத்தனால ஸோ இதை ஃபஸ்ட்டு வாங்கி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து வாங்கி பார்த்துருக்கேன். ஸோ உங்களோட அபிப்பிராயம் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்றதையும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லோட்டஸ் பென்டன் வந்து ரொம்ப வந்து இன்வெஸ்டபிள் செயினாக இருக்கட்டும், வளையல் மேக்கிங் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இந்த லோட்டஸ் பென்டன் வந்து ரொம்ப 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 ஹை டிமாண்டாக இருக்குது. இதுவே ரொம்ப சுத்தமாக கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் க்ரீன் கலரு சுத்தமாக கிடைக்கல. சரி ஓகே, நம்ம வேறு வெப்சைட்டில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இதை மட்டும் வாங்கிட்டு வந்தேன். வேறு எதுவுமே வாங்கலை. ஸோ இதை மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஹேர் பேண்டோட இது. ஸோ அட்டாச்மெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ இது வாங்கியிருந்தேன் நான், ஓகேவா? ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வாங்கியிருந்தேங்க. இது வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா இது நான் யூஸ் பண்ணதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன். எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. சரி ஓகே, நம்ம ட்ரை பண்ணி தான் பார்க்கலாம் அப்படின்றதான் இது வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜுவல்லரிக்கான கவர். ஸோ இது வந்து ஒரு இது வந்து 2 ரூபான்னு சொல்கிறாங்க. இது எனக்கு உண்மையாகவே வந்து 2 ரூபாயா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இது ஒர்த்தா இல்லையான்னு மட்டும் யாராவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது சொல்லுங்கள். ஸோ இது எப்படி எனக்கு தெரியல. சரி பார்ப்போம் எப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்கலாமேன்னு வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் காலி ஆயிடுச்சு. ஸோ இதையும் வாங்கலாமேன்னு சொல்லிட்டு தான் இதை வாங்கியிருந்தேன் நான். ஸோ இந்த மாதிரி நிறையா இது வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஒயிட் கலர் தான் மேக்ஸிமம் வாங்கியிருப்பேன் நான். ஸோ ஒயிட் கலர் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் நான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹார்ட் பென்டன்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அட்ராக்டிவாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் நேரில் பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வாங்கியிருந்தேன் நான். தென் பார்த்திங்க அப்படின்னா ஐபென். ஸோ இதையும் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இதை வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இதையும் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ஸோ இது எப்படின்னு யூஸ் பண்ணுறது அப்படின்றது எனக்கு ஓரளவுக்கு தெரியும். இதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் அதுக்கடுத்து நான் இது ஒர்த்தா, அந்த ப்ராடக்ட்லாம் ஒர்த்தா அப்படின்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இயரிங் பண்ணுறதுக்கு, மேக்கிங் பண்ணுறதுக்கு இந்த பேஸ் வாங்கியிருந்தேன். ஸோ இதையுமே நான் வந்து
ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் நான் பெருசாக வாங்கிட்டனோ அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு இது. ஸோ இது எப்படின்னு எனக்கு தெரியல. சரி பார்ப்போம், இதை வாங்கி நம்ம ஜுவல்லரி பண்ணிவிட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஐடியா இருந்துச்சு. ஆனால் இது கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. ஸோ உங்களுக்கு இது ஒர்த்தாலேன்னு நீங்கள் சொல்லுங்கள், ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வாங்கியிருந்தேன். இதை வந்து அட்டாச் பண்ணுறது. ஸோ இதுவுமே வாங்கியிருந்தேன். 2மே பிளாக் கலரில் வாங்கினேன். ஒன்று மட்டும் வந்து ஒரு மாதிரி க்ரீனிஷாக இருக்கும் அந்த கலரு. ஸோ அது கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து இன்வெசிபிள் செயின் பண்ணுறதுக்காக இந்த ஹூக் மாதிரி இருக்கும். ஸோ இது நம்மளே வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்றே ஒன்று மட்டும் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி நான் இன்வெசிபிள் செயின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதை வச்சு மட்டுமே நான் யூஸ் பண்ணியிருப்பேன். பட்டு சரி இதை வாங்கி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அதை பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு இதை வாங்கியிருந்தேன். இதை ட்ரை பண்ணி பார்த்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டைமும் நான் இதுதான் வாங்கலான்னு இருக்கேன் நான். ஸோ பார்ப்போம் எப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வாங்கியிருந்தேன். தெரியுதா உங்களுக்கு? ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ சரி ஓகே நம்மளும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இதுவும் தான் நான் வாங்கியிருந்தேன் நான். ஸோ எதுவுமே நான் ப்ராடக்ட் வந்து இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. அங்கேருந்து வாங்கி நான் இதுக்கு முன்னாடி ஆன்லைனில் தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ எல்லா ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவிலும் இது ஒர்த்தா இல்லை அந்த பாண்டியன் ஸ்டோரில் வாங்குறது ஒர்த்தா இல்லைன்னு நான் அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு, ஓகேவா? தென் பார்த்திங்க அப்படின்னா இது என்கிட்ட இல்லை. ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் B7000 தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா அதில் வந்து நூல் வந்து அதிகமாக வரும். ஸோ இதில் வந்து அப்படி வராது அப்படின்ற மாதிரி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே நம்மளும் இதை வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமே இதை வாங்கியிருந்தேன். ஸோ ட்ரை பண்ணி பார்க்குறேன். பார்த்துட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வாங்கியிருந்தேன் நான். இது வந்து ஜுவல்லரிக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ மேபி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜுவல்லரி பண்ணுறீங்க அப்படின்னா இது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. ஸோ இதுவும் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இது சாம்ஸ் தாங்க. இது ஃபுல்லாகவே சாம்ஸ் தான். ஸோ நான் இது எதுக்காக வாங்கியிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இன்வெசிபிள் செயின் பண்ணுறதுக்கு இல்லை, காலி ஆயிடுச்சு. ஸ்டால் வந்து போட்டுட்ருந்தேன். ஸோ காலி ஆயிடுச்சு அதில். ஸோ அதனால் இதை நான் வாங்கினேன். ஸோ செகண்ட் டைம் வந்து அதுக்கு முன்னாடி வாங்கினது வந்து கொஞ்சம் புதுசாக வாங்கலாமேன்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ எப்படி போகுது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வாங்கலான்னு இருக்கேன் நான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பால் இது வாங்கியிருந்தேன் நான். இது வந்து 50 ருபீஸ்ன்னு போட்டிருந்தாங்க ஆக்சுவலாக. ஸோ நான் கொஞ்சம் அதிகமாக வாங்கலை, ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றனால ஸோ இது கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 50 ரூபா. ஸோ நீங்கள் யாராவது பார்க்குறீங்க அங்கே போயிட்டு உங்களுக்கு ஒர்த்தா இல்லைன்றதை நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அது தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இயரிங் பண்ணணும் இல்லையா? ஸோ நான் த்ரெட் பேங்கிள்ஸ் பண்ணுறேன். அதுக்கு வந்து கேப் மாதிரி யூஸ் பண்ணுறது, ஓகேவா? அது வந்து யூஸ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் நான் கேட்ட மாடல் கிடையாது. ஸோ இது ஸ்டார்டிங்கிறனால இதை நான் வாங்கியிருந்தேன் நான். எப்படி போகுதுன்றதை பார்த்துட்டு அதுக்கு இது மாதிரி வாங்கலான்னு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இதுவும் சேம் அதே ப்ராடக்ட் தான். இது கொஞ்சம் அதிகமாக வாங்கினேன். அதுக்கப்புறம் இது வாங்கினேன். இது வந்து ஏற்கனவே நான் போட்டேன், ஸ்டாலில் எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஆனால் நான் வச்சுருந்தது அப்போ கொஞ்சம் சின்னது. ஸோ இப்போ கொஞ்சம் பெருசாக வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா 30 ரூபா வரும் உங்களுக்கு, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வாங்கியிருந்தேன். அப்புறம் இது நான் வாங்கியிருந்தேன். எனக்கு இது வந்து எப்படின்னு சொல்கிறது, இது பிடிச்சிருந்துச்சா பிடிக்கலையா அப்படின்ற எனக்கு ஐடியாலாம் எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. சரி ஓகே நம்ம போனால் 2-3 எக்ஸ்ட்ரா போட்டுருவோம், அது நம்மளுக்கே தெரியாது இல்லையா? அந்த மாதிரி தான் இது. நானும் இதை வாங்கிட்டேன். இது எப்படி வந்து இது போகுமா இல்லைன்னு சுத்தமாக எனக்கு ஐடியாவே இல்லை. அப்புறம் வந்து ஒரு ஜம்ப்ரிங் வாங்கினேன். இது வந்து எனக்கு கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. சரி இதை வாங்கி வச்சுக்கலாமேன்னு இது கொஞ்சம் வாங்கியிருந்தேன் நான். இது வந்து ஒரு இயரிங் இது, ஓகேவா? ஸோ இயரிங் வந்து போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோ வேணாம் அப்படின்றது. ஸோ இதுவுமே நான் ஃபஸ்ட் டைம் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இது எப்படி போகுது அப்படின்றத பார்த்துட்டு நான் அடுத்தடுத்து நான் வந்து வாங்கலான்னு இருக்கேன் நான் உங்களுக்கு. தென் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பெருசு. இதை நான் வாங்கினது எனக்கு சத்தியமாக ஞாபகமே இல்லை. இதை நான் கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டேன். இது ஏன்டா இது இவ்வளோ பெருசாக வாங்கினேன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தோணல. ஐயோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபிஷ் ஹூக்கு. இது என்கிட்ட இல்லை. ஸோ இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி என் மைண்ட் செட்டப் இருந்ததுனால இதை நான் கொஞ்சம் வாங்கினேன் நான், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே சேம் இதே தான் இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் 2-3 வாங்கினேன் நான். அதுக்கப்புறம் இது வாங்கினேன் நான். இந்த பட்டர்ஃப்ளை தெரியுதுல,
ஸோ இது வாங்கியிருந்தேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்கு. பட் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க. அதே மாதிரி அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா, நேரில் பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக வந்து நல்லாவே நடந்துக்கிறாங்க. எது கேட்டாலும் நம்ம சொல்கிறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, எதுவாக இருந்தாலும் சொல்லிடுறாங்க. ஒரு வேளை விலை ஜாஸ்தியாக இருந்தால் கூட இது விலை ஜாஸ்தியாக இருக்குது உங்களுக்கு வேணுமா அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் நேரடியாக போய் பாருங்கள். ஒருவேளை சென்னையில் இல்லாமல் நீங்கள் ஊரில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நேரில் வந்து எந்த ஒரு இதையுமே பார்த்துட்டு போங்க. நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், சவுகார்பேட்டில் போய் பார்க்குறதா இல்லை இதுவான்னு சொல்லிட்டு. எங்கேயா இருந்தாலும் நேரில் போய்ட்டு ஒரு தடவை விசிட் பண்ணிடுங்க. அப்போ தான் தெரியும். ஏன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து விலை ஜாஸ்தியாக சொன்னால் கூட நம்மளுக்கு எதுவும் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை பார்த்துட்ருக்கீங்க, பிஸ்னஸ் மேன் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணிவிட்டு இது உண்மையாகவே ஒர்த்தாக இருந்துச்சா இல்லை வந்து எனக்கு எப்படி போச்சு ஸ்டாலில் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மேபி எதாவது டவுட்னா எனக்கு கீழே கேளுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.